என்னத்துக்கு இப்ப வரைஞ்சு கட்டிக்கிட்டு ரோட்ல வந்து அடிக்க வர மாதிரி நின்னுகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணினேன்னு இப்படி ஆங்காரத்துல ரோட்ல வந்து நிக்கிற? வீட்டுல போய் கஞ்சி காய்ச்சற வழி இல்ல, இங்க வந்து நிக்கிறியாக்கும்? இல்லது கஞ்சி காய்ச்சறமா? உங்க தங்கச்சி வீட்டுல போய் உங்க மருமவளை, அதுவும் சின்ன மருமவளை அதிகாரம் பண்ற மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டா? ஒழுங்கு மரியாதையா போய் கஞ்சி காய்ச்சுங்க. எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா இப்படி அவ வீட்டுல போய் சண்டை எடுத்து விட்டுட்டு வர்றீங்களா? என்ன அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ளயும் எந்த தீ கொளுத்தி வந்து இப்படி தீய கொளுத்துனா நான் போய் சண்டை எடுத்து விட்டேன்னு சொல்லுத? உங்க பேரந்தான் வந்து சொல்லிட்டு போறான். உங்க மருமவளை ஒரே நேரத்துல புளிக்குழம்பு வையி சாம்பார் வையின்னு சொன்னீராமே, அது எப்படின்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புளிக்குழம்பு சாம்பாரும் ஒரே நேரத்துல உங்களால வைக்க முடியுமா? அது வந்து வந்து சும்மா ஒரு இதுக்காக சொன்னது. அத அதுக்குள்ளேயும் அந்த சின்ன பையவளை வந்து இங்க எழுதிட்டானா? இல்ல எதுக்காக? என்னமோ நேத்து சொன்னேலாம், ஏய் மருமவ நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவான்னு சொன்னேலாமே, அது எப்படி நிக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டு கத்துக்கணும்னு தான் இங்க நிக்கிறேன். அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு பெருமைக்கு அப்படி இப்படி சொல்றது தானே. ஏய் மருமவ நான் நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவா. ஆனா ஓ மருமவ உன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேக்காரு சொன்னேன். அதாவது உன்னை அவ முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? ஓ, நான் உங்களுக்கு அடிமையா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே, அப்படித்தானே? நான் போய் சொல்றேன், ஏ மாமியா நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவானு சொல்லட்டா? ஏமா ஏமா அதெல்லாம் வேண்டாம், நீ அப்படி ஏதாவது சொல்லிப்படாத. பின்ன ஏனே அந்த வீட்டுல யாரும் மதிக்க மாட்டாவோ. அப்போ வாய மூடிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. சரிம்மா சரிம்மா. கிழவிக்கு இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்கும் போல. எல்லாவளும் மருமவ நில்லு நினைப்பா, உட்காருனா உட்காருவானு அதிகாரம் பண்ணிட்டு திரியிறாள்வோ. மருமவளுவோ நாளைய மாமியா தானே. அப்ப நாங்களும் இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கணும்ல. என் அக்கா கறிக்கலாம் குடுப்பன இருக்கு. அவ மருமவ நில்லு நான் நிக்காளாம், உட்காருனா உட்கார்ந்தாளாம். எனக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன், ஒரு வாய் காப்பி குடிக்கிறதுக்கு அத்தை குடிக்கலான்னு கேட்காளா. நான் கேட்டு காப்பியை கொண்டு வந்தா அதுவும் ஆறி போய் வாயில வைக்க முடிஞ்சிச்சா. எல்லாம் ஏன் நேரம். ஒவ்வொரு வீட்டுல மருமவளுவோ எத்தே எத்தே எத்தேன்னு காலை சுத்தி சுத்தி வாராளுவோ. அதுக்கெல்லாம் குடுப்பன இருக்கணும். நாம பார்த்த பொண்ணா இருந்தா அப்படி இருக்குமா? ஆயிருந்தா இருந்தாலும் குளம் கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுன்னு சும்மையா சொல்லியிருக்காவோ. நம்ம சாதி சனமா இருந்தா நம்மள உட்கார வச்சு சோத்த தட்டுல போட்டு கொடுப்பா. நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. நம்ம அக்காக்கு தான் அம்புட்டு குடுப்பனையும் இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். உனக்கு அப்படி ஒரு ஆசை எடுக்கா? அப்ப ஒண்ணே ஒரு மாசத்துக்கு பெரியாச்சி வீட்டுக்கு அனுப்பி அந்த மடுமோள உன்னை கவனிச்சுக்க சொல்றேன். ஒரு மாசம் பெரியாச்சி இங்க வந்து இருக்கட்டும். எப்படி? சரிதானே? என்ன முழிக்கிற? இப்பதான் பெரியாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரோட்ல நிக்க வச்சு அவ மடுமவ கீழே கிளின்னு கிழிச்சு வாய பொத்திக்கிட்டு போய் வேலைய பாடு, சோடு கஞ்சி ஆக்குன்னு சொல்லிட்டா. உடனே இவளும் வாய பொத்திக்கிட்டு குடு 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 குடுன்னு ஓடுதா. இங்க வந்து பெருமை பீத்த களைய மாட்டோம். என் மருமவ நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அலைறா. நீயும் அது தெரியாம ஈனி இழிச்சுக்கிட்டு அவ மருமவ மடி வருமா? என் மருமவ எங்க வேலை செய்யறா? என்ன உட்கார வச்சு சோடு கொடுக்காளா? குளம் கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுத்துக்கணும்னு புலம்பிட்டு அலைத. இப்ப படியாச்ச கூட்டிட்டு வாடே, என்ன ஏதுன்னு நீயே விசாரி. என்னல சொல்ற? என் அக்கா நிலைமை அப்படியா இருக்கு? அதானே நான் சொன்னா நீ கேப்பியா? போய் பாரு, உன் அக்கா நிலைமை எம்பூட்டு படு மோசமா இருக்குன்னு. இப்ப போய் பார்த்துட்டு வரேன். அப்போ அத பார்த்தாலாது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பேதியில போவா நல்ல ஊத்த பண்ணியாட்ட தின்னுட்டு நம்மளை போட்டு அதை செய்ய இதை செய்யன்னு மாங்கு மாங்குன்னு வேலை வாங்குறா. எவட்ட போய் சொல்ல? தங்கச்சிக்காரிட்டையும் சொல்ல முடியாது. அவகிட்ட போய் தான் ஓ மருமவ சரியில்லை அப்படி இப்படின்னு குசும்பு பேசிட்டு வரமே. அந்த பிள்ளை அது ஒரு வாய் காப்பி தண்ணியாவது கொடுக்கும். அவளை ஏருக்கு மாறா பேசினா எப்படி கொடுப்பா? பெருமை பீத்த கலையும் என் வீட்டு கஞ்சி கலையோனே என்ன பெருமை பீத்தனும். ஏ மருமவ அப்படி இப்படி நான் நில்லு நான் நிப்பா, உட்காருனா உட்காருவானு என் தங்கச்சிட்ட பெருமை பீத்திட்டு இன்னைக்கு நான் இங்க கடந்து மாங்குன்னு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கேன். பேதியில ஒவ்வொரு அம்பட்டு தண்ணியும் நெரிச்சு வச்சாலும் தூர கொட்டி விட்டுட்டு மறுபடியும் போய் தண்ணி எடுன்னு உசுர வாங்குதா. இந்த சாவ போற காலத்துல நம்ம இப்படி அடிமை மாதிரி இம்பூட்டு வேலை செய்யறோம். ஒரு வாய் கஞ்சிக்கு இந்த பட வேண்டியதா இருக்கு. அட பாவி அக்கா, உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு. இதுக்கு ஏன் மருமவளே பரவாயில்லையே. ஏன் வீட்டுக்கு வந்து தூண்டி தூண்டி விட்ட கடைசியில பார்த்தா நீ இந்த பாடுபடுற. அக்கா இது என்ன? அது ஒண்ணுமில்ல, சும்மா
ஒரு நேர போக்குக்காக தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கேன். பாரியில கொண்டாடி என்ன இன்னும் பூசி மலைப்பிரியாக்கும் ஒய்யார தாளம்பூ கொண்டையில உள்ள ஈரும் பேணுமா அந்த கதையா இருக்கு உன் கதை. நாரி போய் இன்னும் அம்பலப்பட்டு நிக்கவும் அதுவும் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். ஆனாலும் ஒண்ணு இல்லது பூசி முடுக்கிறியாக்கும். ஓ மருமவக்காரி ஒன்ன மங்கு மங்குன்னு வேலை வாங்குறதா என் பேரன் சொன்னான். உண்மையா பொய்யான்னு பார்க்க வந்தா இப்பதானே புரியுது. என் வீட்டுக்கு வந்து என் மருமவளை கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இங்க வந்து மருமவட்ட குட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஏட்டி என்ன மன்னிச்சிரு. உன் மருமவ எவ்வளவோ நல்லவ. நான் தான் பொறுக்க மாட்டாம என் மருமவ என்ன வேலை வாங்குறா நீ மட்டும் நல்லா இருக்கியேன்னு உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை இழுத்து விடலான்னு இந்த வேலையை பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருட்டி. வெக்கமா இல்ல நீ எல்லாம் அக்கான்னு சொல்லதுக்கு எனக்கு என்னமா வருது தெரியுமா? நேற்று என் மருமவளை புளிக்குழம்ப வையி சாம்பார வையின்னு எப்படி உசுர வாங்கினேன். இப்ப போய் என் மருமவட்ட மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு மனசு ஆறும். ஓ பேச்சை கேட்டுட்டு அவளை கண்டபடியா பேசிட்டனே. ஓ மருமவளுக்கு என் மருமவ தங்கம். என்னையும் கூட்டிட்டு போ. காலையில இருந்து ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்கல. வந்து தொலை கூட பிறந்துட்டல வேற என்ன செய்யறது? நேத்து அந்த சீத்தா பிள்ளைட்ட அடி வாங்க போனியே என்னத்துக்கு? அந்த புள்ள உன்னைய வடக்கிட்டே ஓடியாந்துச்சே என்னத்துக்குல? அதனால அந்த பிள்ளைக்கு என் மேல கொல்ல ஆசை தெரியுமா? எப்பனாலும் என்கிட்ட ரொம்ப உரிமையா பேசுவா. அதான் அடிக்கிறதுக்கு வந்தா. சும்மா புழுவாதல உன் மேல கொல்ல ஆசைன்னு தான் உன்னை அடிக்க ஓடியாடாளாகும். இல்ல அன்னைக்கு ஒரு நான் விளக்கு மத்த தூக்கிட்டு ஓடியாண்டா, இன்னைக்கு வெடுங்கைய வச்சுட்டு ஓடியாண்டா. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆசை கொல்ல ஆசைங்கட சும்மா புழுவாதல. இல்ல அது ஒண்ணும் இல்லல. அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு பக்கத்து விடா நேத்து சோட போட்டு வச்சு ஆட வச்சுட்டு குழம்பு எடுத்துட்டு வாடன்னு போனா. அது கூடயும் அவதான் ஆட வச்சிருக்கான்னு தெரியாம நான் டபக்கு டபக்குன்னு வெடுஞ்சோத்த புறம் தின்னு முடிச்சிட்டேன். அந்த குழம்பு வச்சுக்கிட்டு பார்க்க வெறும் தட்டு தான் கிடந்துச்சு. அப்புறம் ஓடும் ஒப்பாடி வச்சாலும் ஓடி போயிட்டேன் நானு. அப்புறம் எங்க அம்மா சோடு கொடுத்துருக்கு. அதான் என்னைய பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு ஓடியாந்தா தெரியுமா? பாவி வெடுஞ்சோத்தெல்லாம் திம்பியால சும்மா ஒரு பண்ணுக்காக தின்னேன் தெரியுமா? என்னங்க இருட்டு மொழி முழிக்கிற? ஓ அக்காவோட தங்கச்சி ஜோடி போட்டு வந்துட்டா. ஜோடி போட்டு இந்த கிழவிக்கு எவ்வளவு கொள்ளு படுக்கணும். நேற்று எங்க அம்மாவை புளிக்குழம்பு வையணும் ஒரு ஆளும் சாம்பாடு வையணும் ஒரு ஆளும் ஒரே நேரத்துல 2 குழம்பு வையணும். என்ன பாடுபடுத்தினிய? என்ன சொல்ற? ஒரே நேரத்துல புளிக்குழம்பு சாம்பாடு வைக்க சொன்னாவளா? ஆமால எப்படி திருட்டு மொழி முழிக்கிறா தெரியுதா? இல்ல ஐயா அவளே மனசு நொந்து வந்திருக்கா. அவளை இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எத்தியோ மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட வாங்க. இப்ப அரட்டப்பட்டாபி நீயும் வாழ. சரிம்மா என்ன மன்னிச்சிருப்ப அவளவல்லி. நான் உன்னை கண்ட மாதிரி பேசியிருக்கேன். என் தங்கச்சிக்காரிட்ட அப்படி இப்படி சொல்லி சண்டையை இழுத்து விட்டுருக்கேன். ஆனா உண்மையிலே நீ ரொம்ப நல்லவ. ஐயோ அத்தை குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசுப்படுத்த முடியுமா? சூடா குழம்பு இருக்கு மீன் பொரிக்க போறேன் சாப்பிட வாங்க. எத்தே நீங்களும் வாங்க. இல்லே நீ ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? இல்லே அவங்க நம்ம ஆச்சி என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க பெரியவங்க தானே. வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. பரட்டப்பட்டாவி நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. பாத்தியா என் மருமவ ரொம்ப நல்லவ. வா கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடு. சரி டி. அதே மனசு வருத்தப்பட்டு வந்திருக்கு. நம்மளே ஏதாவது சொன்னா மனசு ரொம்ப சங்கடப்படும். விடு போனா போகுது எங்க போயிட போகுது. இன்னைக்கு மீன் குழம்பு தின்னுட்டு நாளைக்கு கிளவி குசும்பதான் பேசும். அப்ப புடிச்சுக்கலாம். அதுவும் சரிதான்.